டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் நம்ம வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றின நோட்டிஃபிகேஷன்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் டிப்ஸ் இதெல்லாம் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிஎஸ்ஐஆர் அப்படின்ற அரசு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் என்னென்ன, எப்போ லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிஎஸ்ஐஆர்னு என்ன அப்படின்னா வந்து மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் பாடி தான் வந்து சிஎஸ்ஐஆர், அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த சிஎஸ்ஐஆரில் மொத்தம் 2 பிரிவுகளில் வந்து வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஓ, செகண்ட் ஏஎஸ்ஓ. எஸ்ஓக்கு வந்து 76 வேகன்சிஸ், ஏஎஸ்ஓக்கு வந்து 368 வேகன்சிஸ். ஸோ டோட்டல் வந்து 444 வேகன்சிஸ் வந்து நோட்டிஃபை ஆகிருக்கு. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணணுன்னா 33 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் நம்ம அப்ளை பண்ணுறவங்க. அதே மாதிரி வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ வந்து எல்லாருமே வந்து எழுதலாம் இந்த எக்ஸாமை. அதே மாதிரி வந்து செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னா வந்து மினிமம் சேலரி எவ்வளோ அப்படின்னா 47,600. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஏஎஸ்ஓக்கு வந்து சேலரி வந்து 44,900. இதுதான் வந்து சேலரி பற்றின விஷயம். ஸோ இதை வந்து நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறது தான் இங்கே எடுத்து நம்ம போட்டிருக்கோம். அவங்க வந்து ஏஜ் லிமிட்டு, குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி என்ன அப்படின்னு தெளிவாக வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ண முடியும். www.csir.res.in அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ ஒன்லி ஆன்லைன் மோட் தான் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து January 12. இன்னும் கிட்டத்தட்ட 8 டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 1 வீக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. இந்த எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து Jan 12 கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில், அதுதான் போட்டிருக்கோம். அடுத்து வந்து இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ, இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம வந்து விண்ணப்ப கட்டணம் எவ்வளோ செலுத்தணும்னு பார்த்தோன்னா 500 ரூபாய் நம்ம வந்து பே பண்ணணும். இதே வந்து எஸ்சி, எஸ்டி, பெண்கள், முன்னாள் படை வீரர்கள் அப்படின்னா வந்து அவங்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. அதே மாதிரி வந்து நமக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நம்ம காண்டாக்ட் பண்ணி பேசிக்கிறதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு வந்து நம்ம வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதில் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 ஸ்டெப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எழுத்து தேர்வு இருக்கும், அப்புறம் நேர்காணல் தேர்வு இருக்கும், அப்புறம் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லக்கூடிய சிபிடி அப்படின்ற டெஸ்ட் இருக்கும். இந்த மூணு ஸ்டெப்பாக தான் இந்த எக்ஸாம் வைப்பாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் சிலபஸ் என்ன அப்படின்றத வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அது காமிச்சிருக்கோம். பேப்பர் 1ல் வந்து ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இதெல்லாம் இருக்கும் 150 மார்க்ஸ்க்கு. பேப்பர் 2ல் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, ரீசனிங், மென்டல் எபிலிட்டி இதெல்லாம் 200 மார்க்ஸ்க்கு இருக்கும். பேப்பர் 3 வந்து இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் எழுதணும். டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இது. ஸோ நம்ம வந்து எஸ்ஏ, ப்ரிசைஸ் ரைட்டிங் இந்த மாதிரி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அது பேப்பர் 3. அடுத்து இன்டர்வியூ பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு 100 மார்க்ஸ் நமக்கு வந்து இன்டர்வியூ இருக்குது. செக்ஷன் ஆஃபீஸருக்கு மட்டும் நமக்கு இன்டர்வியூ இருக்குது. அப்புறம் சிபிடி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு 100 மார்க் நமக்கு வைக்கிறாங்க. ஒன்லி ஏஎஸ்ஓக்கு மட்டும்தான் வந்து இந்த சிபிடி இருக்குது, கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வேகன்சி டீட்டெயில்ஸு. ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு, என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே அட்டாச் பண்ணியிருக்கோம். அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு டைம் 1 வீக் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். எல்லாருமே எழுதக்கூடிய தேர்வு தான் இது. நல்ல சேலரி உள்ள ஒரு எக்ஸாம் தான் இது. இங்கே சிஎஸ்சிஆர் வந்து சென்னையில் இருக்குது. ஸோ நம்ம சென்னையிலே கூட நம்ம வந்து இதுக்கான லொக்கேஷன் சூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.